அவங்க 2 பேரும் ஒண்ணா வாழ தீர்மானம் பண்ணிட்டாங்கம்மா. மேடம் அவன் நடுவில் உன்னை வெட்டி குத்தி போட்டா ஏரியில் போட்டால் யார் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கானா. அவன் இல்லையான்னு கேளுங்க அவளை. அதெல்லாம் கோவத்துல பார்த்தா வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடுக்கி வச்சிருவான் உன்னை அப்படிலாம் சொல்லியிருக்கான் மேடம். அவன் பேச்சே சரியில்லை மேடம். அந்த மாதிரிலாம் ஒரு குடும்பத்தில் பேசுனா எப்படி மேடம்? இல்லம்மா, அவ தைரியமா போறேன்னு சொல்றா. ஐயோ இப்போ சும்மா மேடம், இப்போ நம்ம போயிடலாம் இந்த குழந்தைக்காக வெக்கப்பட்டு போறா. அதுதான் உண்மை, வெக்கப்பட்டு போறா. சரி, அவ அந்த பையனோட போகலைன்னா அப்ப அந்த குழந்தை இப்போ அதுதான் மேடம் கேள்விக்குரிய. அவ வந்து பதில் சொல்லுங்க. இது பாருங்கம்மா, ஒரு 2 சாய்ஸ் தான் உங்களுக்கு. ஒண்ணு இல்லைன்னா பொண்ணை மருமகன் கூட அனுப்பிச்சு வைக்கிறது. மேடம் அவ செத்துருவா மேடம், உண்மை அதுதான். சரி, அப்ப அவளே சொல்லுவா மேடம். ஏன் என்ன ஆச்சுமா உனக்கு? இல்ல என்ன ஆச்சு உனக்கு சொல்லு மேடம். அவ விருப்பப்பட்டு சொல்லல மேடம், அவ சும்மா தான் சொல்றா. சொல்லல. என்னம்மா சொல்லு. இப்ப அழுவே மாட்டியா நீ? எப்படி அழுதா அன்னைக்கு? என்னாச்சு உனக்கு மனசு? அழாத பொண்ணுட்டு அழுது என்ன வந்து என்கிட்ட வந்து அழுது. அன்னைக்கு கோவத்துல அழுதுருப்பா. அதுக்குன்னு அழமாட்டியா கேக்குறீங்க அவள்கிட்ட? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல வழிக்கு அவரை கொண்டு வரணும். அவர்கிட்ட சொல்லுவா. இன்னொரு விஷயம் சொல்றேன், குடும்பத்தை விட்டுட்டு உங்களை நம்பி வந்திருக்கா. அந்த பொண்ணோட கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. புரியுதா? அவ அம்மா அவ குடும்பத்தை விட்டுட்டு உங்களை நம்பி வந்திருக்கா. என்ன நம்பி வரோம், என்னால முடிஞ்சது. சந்தேகம்லாம் ஒண்ணு இல்ல மேம். தம்பி, இவ்வளவு நேரம் நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன். அந்த பொண்ணு மேல கையை வச்சு அடிச்சீங்க, இன்னொரு வாட்டி பொண்ணை அடிச்சீங்க. பொண்ணை அடிக்கிறது வந்து குடும்ப மேட்டர் எல்லாம் கிடையாது. ரோட்ல போறதுவங்க கூட உங்களை வந்து கேள்வி கேட்கலாம். புரியுதா? கன்ஃபார்மா கேட்பேன் மேம். நானே அடிக்கிறது வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சரி மேம், அடிங்க. எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க மேடம். உயிருக்கு ஆபத்து மேடம். நீங்க சும்மா இருங்க மேடம். உயிருக்கு ஆபத்து மண்ணாங்கட்டிங்க. நீங்க எழுதி ஒண்ணுமே கிடையாது. சும்மா அந்த பையனோட வாழ்க்கை பொண்ண நல்லா வச்சுனா எனக்கு தானே மேடம். நீங்க பேசாம இருங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. பசங்களோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க. அம்மா இங்க உட்காருமா. பாருங்க, அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்லியிருக்கேன், சொல்லி அனுப்புறேன். உங்க வீட்டு பையன் வந்து அந்த பொண்ணை அடிக்கிறதோ வன்முறை பண்ணுறதோ இருக்கக்கூடாது. சரி மேடம். அதுக்கான ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது. இல்ல மேடம். புரியுறதுங்களா? இன்னொரு விஷயம், வயத்துல குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த பையனும் நல்லா இருக்கணும். அவன் குடிக்க கூடாது, வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்கணும். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.